ஹபீபியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சக்ஸஸாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ம். ஒரு இஸ்லாமிய சமூகத்தை பற்றின ஒரு படம், ம். அவங்களுடைய வாழ்க்கையை காமிக்கிற ஒரு படம். ம். ப்ரிட்டன்ஷியஸாக இல்லை. ம். ம். நீங்களாம் பார்க்கல, நான் உனக்கு காமிக்கிறேன் பாரு, நான் உனக்கு பண்ணுறேன் பாரு, ஃபோர்ஸ்டா இல்ல. ஃபோர்ஸ்டாக இல்லை. அந்த மாதிரியான ஒரு தோரணையும் அந்த படத்தில் இல்லை. ம். இது வரைக்கும் எவ்வளவோ காதல் படங்கள் பார்த்துருக்கோம், ம். ஃபேமிலி ட்ராமா பார்த்துருக்கோம். ம். அந்த மாதிரி இது ஒரு ட்ராமா நம்ம ஊரில் ஒரு கேன்வாஸில் நடக்குது. ம். ஸோ இவ்வளவு இயல்பாக எளிமையாக இந்த கதையை ஒரு கேன்வாஸில் பிளேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹெல்தியான விஷயமா நான் பார்க்குறேன். ஆமாம், நிச்சயம். இரட்டை பழிப்பதை விட ஒரு தீபத்தை ஏற்றுவது மேல், ஒரு விளக்கை ஏற்றுவது மேல்னு மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறார் வந்து. ஸோ பகையின் வழியாக நம்ம எதையுமே உருவாக்க முடியாது வந்து. ஏன்னா நான் இங்கே மாமன் மச்சனாக தான் இருந்தோம் வந்து. என்னோடய அப்பாவும் இன்னொரு மதத்தையோ இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவரோ மாமன் மச்சனாக தான் இருந்தாங்க. நானும் அப்படி தான் இருக்கிறேன், இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துருக்குறோம் வந்து. அப்போ வேறு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக யாரோ சில பேர் செய்கிறதுக்காக நான் எல்லாரையுமே நான் வந்து பகையாளியாக பார்க்க முடியாது. கரெக்ட். இப்போ அன்பின் வழியாக நான் ஒன்றை நிகழ்த்தணும்னு விரும்புகிறேன் வந்து.